welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily controversies party in USRB, TNPSC, SSC, RRB, banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். First question and answer. So, first question குள்ள போகலாம். பேரிடர் இடர் குறைப்புக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தின் பேரிடர் இடர் குறைபாட்டுக்கான செயலாளர் மற்றும் சிறப்பு பிரதிநிதியாக எந்த இந்தியர் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கிஷோர் அவர்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்லேருந்து ஸோ அதோட செயலாளர் மற்றும் சிறப்பு பிரதிநிதியாக யாரை வந்து இந்தியா வந்து சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கிஷோர் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்கும் நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. ஸோ முதல்ல பங்கேற்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய பேரிடர் மீட்பு படையின் புதிய டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயூஷ் ஆனந்த். நெக்ஸ்ட் நியூஸ், உலக நாடக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 27. ஸோ இந்த வேர்ல்டு தியேட்டர் டே, ஸோ இது வந்து நமக்கு தமிழ்லேயும் வந்து ஒரு முக்கியமான நாள். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் திரைப்பட கலை அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால இது வந்து நமக்கு முக்கியமானது. நாடகக்கலை, திரைப்படக்கலை, ஸோ பேச்சுக்கலை, ஓவியக்கலை இதெல்லாமே நம்ம வந்து தமிழில் வந்து படிப்போம். ஸோ அதனால இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு தமிழ் குரூப் 1 குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூஸ், தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலத்தின் சிப்கோ இயக்கம் சமீபத்தில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்தது. சிப்கோ இயக்கத்தின் முக்கிய தலைவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்லால் பகுனா. ஸோ இவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்ஷா மிஸ்ரா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சியோட டைரக்டராக வந்து இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கணிதத்திற்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் 2024 ஆண்டிற்கான ஏபல் பரிசை பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் டலகிராண்ட். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபல் பிரைஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த வருஷத்துக்கான அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறவர். ஸோ இந்த கொஸ்டினும் வந்து நீங்கள் எப்படி வந்து நோபல் பிரைஸுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இந்த ஏபல் பிரைஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கருதப்படும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2023 யாருக்கெல்லாம் நோபல் பிரைஸ் அவார்ட் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ போன டைம் 2022-21 அந்த டைமில் நடந்தப்போ எக்ஸாமில் குரூப் 1ல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஏத்தூர் நகரம் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஸ்மார்ட் மீட்டர் தேசிய திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 25 கோடி வழக்கமான மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர் தேசிய திட்டத்தோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் 148வது இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூஎனோடது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் தான் நடக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.